அதான் பிரெயினுடைய எக்ஸ்டென்ஷன் தான் மனது என்று பார்த்தோம். ஒவ்வொன்றாக திரும்பி செல்லும்பொழுது அது அதற்கு ஒரு நிரந்தரமான தன்மை உருவாகி விடுவதென்றால் நாம் எல்லோரும் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால் மனது என்று ஒன்று இருக்கின்றது என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் எப்படி ஒரு கட்டிடத்துக்கு செங்கற்கள் இருப்பது போல செங்கற்களை வைத்து கட்டப்பட்ட கட்டிடம், அந்த செங்கற்களை ஒவ்வொன்றாக எடுத்துவிட்டால் அந்த கட்டிடமே இருக்காது. அதுபோல் நினைவு பதிவுகள் மூலமாக கட்டப்படுகின்ற மனமானது தற்காலிகமாக கட்டப்பட்டு கொண்டே இருக்கின்றது, திருப்பி கட்டப்படுகின்றது, எடுக்கப்படுகின்றது. ஆனால் அது கட்டிடம் போல தோன்றுகின்றது. இதுதான் மனது. இதை நாம் எவ்வாறு நிரந்தரமானது என்று எடுத்துக்கொள்ளலாம், அந்த மனதை நம்பி நாம் எவ்வாறு செயல்படலாம்? ஏனெனில் நாம் எல்லோருமே மனதுக்குத்தான் நான் வேறு மனது வேறுன்னு நினைப்பதே இல்லை. மனதுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு அது சொல்வதெல்லாம் வேதவாக்கு போல் நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் மனம் சாதாரணமானது, தற்காலிகமானது, செயற்கையானது.